அனைவருக்கும் காலை வணக்கம். இன்னைக்கு சனிக்கிழமை ஆகஸ்ட் 31. இத்தாலி மருத்துவர், கல்வியாளர் மரியா மாண்டிசோரி இனிமை, எளிமை நிறைந்த புதிய கல்வி முறையை அறிமுகப்படுத்திய இத்தாலி மருத்துவரும் கல்வியாளருமான மரியா மாண்டிசோரி பிறந்த தினம் இன்று. இத்தாலியின் கிராவல்லே நகரில் கற்றறிந்த நகர குடும்பத்தில் 1870 பிறந்தார். ரோம் நகருக்கு குடும்பம் குடிபெயர்ந்தது. பெண் கல்விக்கான முக்கியத்துவமும் வாய்ப்புகளும் குறைவாக இருந்ததால் ஆண்களுக்கான தொழில்நுட்ப கல்வி நிறுவனத்தில் சேர்ந்தார். பெண் என்பதால் மருத்துவ படிப்பில் சேர அனுமதி மறுக்கப்பட்டது. போப் 13ஆம் லியோவின் சிபாரிசுடன் ரோம் பல்கலைக்கழக மருத்துவக் கல்லூரியில் 1896 சேர்ந்தார். மருத்துவ படிப்பில் சிறப்பாக தேர்ச்சி அடைந்து இத்தாலியின் பெண் மருத்துவர் என்ற பெருமையை பெற்றார். முதல் பெண் மருத்துவர் என்ற பெருமையை பெற்றார். பல்கலைக்கழக மருத்துவமனையில் மருத்துவராக நியமிக்கப்பட்டார். குழந்தைகள் நலன், உளவியலில் அதிக கவனம் செலுத்தினார். சான் லாலென்சோ நகரில் ஏழை தொழிலாளர் குழந்தைகளின் கண்காணிப்பாளராக நியமிக்கப்பட்டார். குழந்தைகளின் இயல்பான உளவியல் பண்புகளுக்கு ஏற்ப சுதந்திரமான சூழலியல் அவர்களுக்கு கல்வியளிக்கும் முறையை மேம்படுத்தினார். நோட்டு புத்தகங்களுக்கு பதிலாக பொம்மை, வண்ண அட்டை, ஒலி எழுப்பும் கருவிகள், ஓவியம், வண்ணத்தாள்கள், புட்டிகள் போன்றவற்றை கொண்டு கற்றலை சுவாரஸ்யமாக மாற்றினார். குழந்தைகளும் பாடங்களை எளிதாக கற்றனர். இது உலகெங்கும் பரவியது. அமெரிக்கா, சுவிட்சர்லாந்து, ஸ்பெயின், நெதர்லாந்து, பிரிட்டன் ஆகிய நாடுகள் அழைப்பு விடுத்தன. அங்கெல்லாம் சென்று இந்த புதிய கல்வி முறை குறித்து விளக்க உரை நிகழ்த்தினார். உலகம் முழுவதும் சிறுவர் கல்வி முறையில் ஒரு புதிய உளவியல் புரட்சி மலர்ந்தது. கற்பித்தல் குறித்து ரோம் பல்கலைக்கழகத்தில் பயின்றார். சுமார் 20 ஆண்டுகளின் கல்வி முறை குறித்து ஆராய்ந்தார். பல நூல்களை எழுதினார். பல்வேறு இடங்களில் இவர் ஆற்றிய உரைகள் தொகுக்கப்பட்டும் நூல்களாக வெளியாகின. புதுமை கல்வி திட்டத்துக்கான கோட்பாடுகளை 1897 உருவாக்கினார். குழந்தை பிறந்தது முதல் 3 வயது வரை மற்றும் 3 முதல் 6 வயது வரை மற்றும் 6 முதல் 12 வயது வரை மற்றும் 12 முதல் 18 வயது வரை என அவரவருக்கு ஏற்ற கல்வி முறைகள் குறித்து பகுப்பாய்வு அனலைஸ் பண்ணார். இந்த அம்மா தனது புதிய கல்வி முறையின் அடிப்படையில் ரோம் நகரில் 1907 சுதேசி இயக்கம் சூரத்து பிளவு நடந்த வருஷத்தில் முதல் வகுப்பை தொடங்கினார். இது மரியா மாண்டிசோரி கல்வி முறை என பிரபலமடைந்தது. அமெரிக்காவில் 1925 1000க்கும் மேற்பட்ட மாண்டிசோரி பள்ளிகள் தொடங்கப்பட்டன. தன் வாழ்நாள் முழுவதும் இந்த கல்வி முறையை மேம்படுத்தி வந்தார். மன வளர்ச்சி குன்றிய குழந்தைகளின் கற்கும் திறனையும் மேம்படுத்தினார். 1939 இந்தியாவுக்கு வந்த இவர் 8 ஆண்டுகள் தங்கியிருந்து ஏராளமான ஆசிரியர்களுக்கு மாண்டிசோரி முறையில் பயிற்சி அளித்தார். பல மாநாடுகளில் பங்கேற்றார். இந்தியா என் 2வது வீடு என்பார். இனிமை, எளிமை, உற்சாகம் நிறைந்த கல்வி முறையை அறிமுகப்படுத்தி அதன் மூலம் குழந்தைகளின் படைப்பாற்றலை மேம்படுத்திய மரியா மாண்டிசோரி 82 வயசில் 1952 நம்மளை விட்டு நீங்கி இறந்து போகிறார். மாபெரும் ஒரு முக்கியமான ஆளுமை, இத்தாலி மருத்துவர், கல்வியாளர் மரியா மாண்டிசோரி. குழந்தைகள் புரிஞ்சு கொள்றதுக்காக நோட்டு புத்தகங்களுக்கு பதிலாக பொம்மை, வண்ண அட்டை, ஒலி எழுப்பும் கருவிகள், ஓவியங்கள், வண்ணத்தாள்கள், புட்டிகள் அப்படின்னா பாட்டில்ஸ் போன்றவற்றை கொண்டு இந்த அம்மா பாடம் நடத்திருக்கிறாங்க. அதுக்கடுத்து இவர் அறிமுகப்படுத்திய புதுமை கல்வி திட்டத்துக்கான கோட்பாடு, குழந்தை பிறந்தது முதல் 3 வயது வரை ஒரு கல்வி கொடுக்கணும்னு சொல்லி சொல்கிறாங்க. அதுக்கடுத்து 3 முதல் 6 வயது வரையா கூட ஒரு கல்வி கொடுக்கணும்னு சொல்லி சொல்கிறாங்க. அதுக்கடுத்து 6 முதல் 12 வயது வரையா ஒரு கல்வி கொடுக்கணும்னு சொல்லி சொல்கிறாங்க. அதுக்கடுத்து 12 முதல் 18 வயது வரையா ஒரு வகையான கல்வி முறை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி விளக்குறாங்க. இதுதான் இவங்களோட முக்கியமான ஒரு பண்பு. இந்த ஒரு முக்கியமான நிகழ்வை இந்த நபர் கல்வி ஆளுமை
கல்வி இயல் ஆழ்மை எஜுகேஷனல் பர்சனாலிட்டி சந்தித்த மகிழ்ச்சியோட இந்த நாள் நிறைவாகிறது. நன்றி, வணக்கம்.